நூலிழையில் தப்பிய சரக்கு ஆட்டோ ஒருவழி சாலையில் வந்தபோது அரசு பேருந்து மோதி ஏற்பட இருந்த விபத்து சாமர்த்தியமாக செயல்பட்ட ஓட்டுநரின் சிசிடிவி காட்சி. கேரளா மாநிலம் பாலக்காட்டில் இருந்து கோவை நோக்கி தமிழக அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. குனியமுத்தூர் விஜயலட்சுமி மில் அருகே ஒருவழி பாதையில் வந்த சரக்கு ஆட்டோ ஒன்று சாலையை கடக்க முயன்றது. அப்பொழுது அரசு பேருந்து வேகமாக வந்த நிலையிலும் ஆட்டோ மீது மோதாமல் இருக்க லாபகமாக ஓட்டுநர் பிரேக் அடித்து பேருந்தை நிறுத்தினார். எனினும் சரக்கு ஆட்டோவின் பின்புறம் அரசு பேருந்து மோதியதில் அந்த வாகனம் சேதமடைந்தது. எனினும் ஓட்டுநர் வேகமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தியதால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஒருவழி பாதையில் வந்த சரக்கு ஆட்டோ ஓட்டுநர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.